நான் ஏன் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. நிறைய கமெண்ட்ஸ் நான் பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் போய் தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சினிமாவை ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறாள். ரெண்டாவது, நான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஒழுங்கா படம் வந்தா மட்டும் தான் பார்ப்பேன். அப்படி இல்லாம தியேட்டர்ல மட்டும் தான் பார்ப்பேன். என்னால வந்து மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்லீகலா ரிலீஸ் ஆகிற காப்பீஸ் வந்து என்னால பார்க்க முடியாது, பண்ணவே மாட்டேன். ஐ நெவர் டன் தட். ரெண்டாவது, இந்த லோகேஷ் கனகராஜுக்கு மனசுக்குள்ள ஒரு நோலன் நினைப்பு. அவன் நோலன் சொன்ன மாதிரி அவனோட ஃபேன்ஸ் எல்லாரும் நோலன் மூவி எதிர்பார்க்கறீங்க. இது வந்து ஒரு மார்வல் மூவி. என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி படம் வந்து இட்ஸ் டைப் ஆஃப் மூவி விச் ஒரு பிரைஸ் ஒரு ஹீரோ வர்ஷிப் இருக்கிற ஒரு படம். ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ரஜினிகாந்த் படம் எடுத்திருக்காரு. மேபி ரஜினிகாந்த் ஃபேனுக்கு வந்து ஒரு கமல் ஃபேன் எடுத்துக்கலாம்ன்றதுனால அங்கங்க கொஞ்சம் மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாமே தவிர, மத்தபடி ஒரு ரஜினி படத்துக்கு என்ன தேவையோ, என்ன அவர் அழகா காட்ட முடியுமோ, தலைவர் எவ்வளவு அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளவு கரெக்டா காட்டிருக்காங்க. நீங்க நோலன் படத்தை எதிர்பார்த்து போயிட்டு ஐயோ இது இல்லையா அது இல்லையன்னு சொன்னீங்கன்னா ஐ ஹேவ் நோ ஆன்சர் டு யூ. ரெண்டாவது, நான் லியோ பார்த்திருக்கேன், அதுக்கப்புறம் மாஸ்டர் பார்த்திருக்கேன். மற்ற மூவிஸ் நான் அவரோட படம் எனக்கு பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, நான் ஒரு படம் பார்க்க போகும்போது நான் என்னோட மைண்ட் வந்து ஓப்பனா வச்சுட்டு போவேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு மூவி பார்க்கறது வந்து இட்ஸ் நாட் அ திங் தட் ஐ டூ ஆன் மை ஓன். நான் என்னோட ஹஸ்பண்டோட டேட்டா தான் நான் போவேன். But now that I'm going with him, I'm doing these movie reviews and I am from a cinema family ன்றதுனால I always want to be kind to the whole movie. ஒரு வாட்டி எவ்வளவு செலவு பண்றோம் இந்த ஒரு படம் பார்க்கறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. ரெண்டாவது, நான் உங்களுக்கு சொல்றதுனால நீங்க பார்க்காம இருக்க போறது இல்ல. அது என்னதான் அவ்வளவு மோசமா இருக்குன்னு எல்லாரும் போய் பார்க்க தான் போறோம். ஏன்னா அமெரிக்கால மண்டே வரைக்கும் எல்லா ஷோஸும் புக்டு, கம்ப்ளீட்லி புக்டு. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம், இந்த படம் வந்து ஏன் கொடுத்தாங்க, அது கொடுக்காம யூஏ கொடுத்திருந்தா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபேமிலி போயிருப்பாங்க. இன்னொன்னு, இப்போ வந்து மணிரத்னம் ஒரு படம் எடுக்கிறாரு, தங் லைஃப்னு ஒரு படம் வருது. அந்த கன்றாவி கமலஹாசனை கூட்டு போய் இந்த மொட்டை மாடியில வச்சு ஊட்டி விட்டு இருந்தாலே செத்துருப்பான். கூட்டு போய் நீ யாக்கூசா ஹைதராபாத்ல கொண்டு போறேன், அங்க போய் செட்ட போடுறேன், ஹிமாலயா கூட்டு போறேன், எதுக்கு தேவையில்லை. ஆனா கதை இஸ் வாரண்டிங் இட். நோ, when it is not to whoever that director Rajamouli, we are going with the flow. When it is Surya, we are not going with the flow because for some reason we are more critical with our own people. For a change, நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும்ன்றது மட்டும் தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். ஆல்சோ ஒரு ஃபேன் கேர்லா ஒரு படம் பாக்குறதுன்னும் போது இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரஜினி படம் சூப்பரா இருக்கு. நீங்க லோகேஷ் படம் எதிர்பார்த்து போனீங்கன்னா, இன்னொன்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நான் வந்து டிபிக்கலா நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் கிடையாது. ஜெனுவினா நான் போய் பார்த்த உடனே சீன் முடிஞ்சு நெக்ஸ்ட் கட் ஆகி ரோல் ஆன உடனே ரிவ்யூ ஜெனுவினா நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை சொல்ற ஒரு ஆளு. நான் எல்லா படமும் போய் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ, அது யூஎஸ்ல ரிலீஸ் ஆகுதோ, அதை வச்சு தான் என்னோட ஸ்கேல் அண்ட் பார் இருக்கு. அப்புறம் நான் ஏன் இவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன், நீங்க ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கீங்களே அப்படின்னா, என்னோட பாட்காஸ்ட் என்னோட வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டாக்ஸிக் இன்லாஸ் வீடியோ இருக்கு. நான் என்ன உங்களை விஷயம் வச்சு கொடுங்க நான் சொன்னேன் இல்லையே. அவங்க உங்களை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கைண்டா இருங்க, டைம் ஆகும்போது மாறிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருங்க, இட்ஸ் ஓகே, டோன்ட் கேரி திஸ் ஆன் யூ, பி ஓகே, நார்மலா இருங்க, பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா என்னோட லைஃபோட அப்ரோச்சுமே அப்படிதான். நம்ம ஒரு படத்தை பேன் இந்தியா ஆக்கணும், 10,000 கோடி 1000 கோடி வாட்டவர் கோடி நம்ம சம்பாதிக்கணும்னா முதல்ல நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம அந்த பணத்துக்கு டிக்கெட் வாங்கி போய் செலவு பண்ணி அதுக்கு அந்த கோடிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண மட்டும் தான் சக்சஸ் ஆகும். நம்ம படம் வரதுக்கு முன்னாடி உட்காந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா முடியாது. வினோத் சந்தா சொல்லிட்டே இருந்தார், ஏன் கங்குவாக்கு யாரும் போலனா பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் ரிவ்யூஸ். Which do you agree? You know, he's shaking his head from behind because if you give negative reviews, who will go? Day one இப்படி எல்லாரும் பேசினா கொஞ்சம் ஆன் தி ஃபென்ஸ்ல அவங்க போக மாட்டாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணாம நம்ம படத்தை நம்ம 1000 கோடி இல்ல தெரு கோடி கூட கொண்டு வர முடியாது. சோ அந்த மைண்ட் செட்டை நம்ம மாத்தினா மட்டும்தான் நம்மளோட வெளிநாட்டுல இருக்கிறவங்க எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யூ ஆல் இங்க நல்லா ஓடுது படம், டச் இந்த படம் நல்லா கரெக்ட் ஆகும். இது மட்டும் இல்ல, இந்த ஹோல் இயர்ல வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும்ன்றது மட்டும் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் of course I'll give the good things about whatever movies I watch. I hope this explanation is good.